Hi friends, welcome to Anbulan Yaganan YouTube channel. So இன்னைக்கு டாபிக் என்ன பாத்தீங்கன்னா ஐபிஎல் மேட்சஸ், அதாவது சிஎஸ்கேவோட மேட்சஸ் எல்லாம் ஹோம் கிரவுண்ட் சேப்பாக்கல நடக்குமா நடக்காதா ப்ரோ? ட்ரிவாண்ட்ரம் ராஞ்சின்னு ஷிஃப்ட் ஆகும்னு சொல்றாங்க. அது உண்மையான்னு பாத்தீங்கன்னா 70% நடக்க வாய்ப்பு இல்லை. அதாவது 1-2 மேட்சஸ் போலாம். அதர்வைஸ் மீதி 5 மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஹோம் கிரவுண்ட்ல 7 மேட்ச் கொடுப்பாங்க. ஸோ மீதி 5 மேட்ச் இங்கே தான் நடக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், அப்படி பாத்தீங்கன்னா கேரளா எலெக்ஷன்லாம் வந்து அதாவது தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, ஸோ இங்கதான் நடக்க போகுது. அதனால பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த பொலிட்டீசியன்ஸ் எலெக்ஷன் பிஸின்னு வரும்போது போலீஸோட ஃபோர்ஸ் அதிகமா தேவை. அதே டைம் நீங்க சேப்பாக்கு வந்தா தெரியல, ஏதாவது மேட்ச் போயிருந்தா தெரியும், ஐபிஎல் மாதிரி மேட்சிங் சொல்றேன், எக்கச்சக்க போலீஸ் ஃபோர்ஸ் தேவை. ஸோ அந்த போலீஸ் ஃபோர்ஸ் ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி எலெக்ஷன் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா 1-2 மேட்சஸ் வந்து தள்ளி போடுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி 1-2 மேட்ச் நடக்கலாம். அந்த மாதிரி 1-2 மேட்ச் நடந்தா சஞ்சு சாம்சனுக்காக ஒரு மேட்ச் ட்ரிவாண்ட்ரம்லயும், இன்னொரு மேட்ச் தலைவருக்காக அவரோட ஹோம் கிரவுண்ட் ராஞ்சி நடந்தா நல்லா இருக்குன்றது நான் எதிர்பார்க்கிறேன். அதர்வைஸ் எல்லா மேட்ச் இங்க தான் நடக்கிறோம். அப்படி மாத்தி நடந்தா ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது தாண்டி பாத்தீங்கன்னா ஃபிளைட் டிக்கெட்டோ இல்ல ட்ரெயின் கண்டிப்பா ஆப்வியஸா ரொம்ப நாள் எடுக்கும். ராஞ்சிலாம் பாத்தீங்கன்னா 2 நாள் கூட ஆயிடும். ஸோ அவ்வளவு தூரம் போயிட்டு பாக்குறதுக்கு சிரமமா இருக்கும். அது இல்லாம நம்மளோட ஹோம் அட்வான்டேஜ் மிஸ் ஆகுறது என்னோட தாட். ஸோ ஹோம் அட்வான்டேஜ் பவர்னு ஒன்று இருக்கு. அது ஆப்வியஸா வந்து சேப்பாக்கு தான் நம்ம கை கொடுக்கும். நீங்க சொல்லலாம் ப்ரோ லாஸ்ட் இயர் அது கை கொடுக்கல. லாஸ்ட் இயர் கதையை விட்டுருங்க, பிச் ரெனோவேஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், லோ ஸ்கோர்லாம் த்ரில்லராக வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ சேப்பாக்கு நமக்கு எப்பவுமே கை கொடுத்துருக்கு. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பீப்புள் எடுத்திருக்கோம். ஒரு மேத்யூ ஷாட்லாம் போறோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர் பிளஸ் ஸ்பின்னர். ஸோ அக்யூலேஷன் போறதுக்கான காரணமா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவன் சஃப்ராஸ் கான் எடுத்துக்கங்க, அவர் வந்து ஸ்வீப் நல்லா ஆடுவாரு, சேப்பாக்கில் வந்து ஸ்பின்னிங் கண்டிஷன் நல்லா ஆடுவார். அதன் காரணம் கொண்டே அதை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே சேப்பாக்கு தான். ஸோ ஒரு ஆப்வியஸா சொல்லியிருக்கேன், அவேன்னு வரும்போது ஒரு டீம் வச்சிருப்பாங்க, சேப்பாக்குன்னு வரும்போது ஒரு டீம் வச்சிருப்பாங்க. இந்த சேப்பாக் அட்வான்டேஜுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிற டீமை வந்து கரெக்டாக கொண்டு போகணும்னா சேப்பாக்கு தான் நம்ம கை கொடுக்கும். ஸோ டோன்ட் வரி காய்ஸ். அதனால இந்த ரூமர்ஸ்லாம் வந்து கவலைப்படாதீங்க. எனிவே ஒரு விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கங்க, எலெக்ஷன் டேட் ஏன் இன்னும் வரலன்னு பாத்தீங்க, சாரி ஐபிஎல் டேட் ஏன் இன்னும் வரல, ஃபிக்சர்ஸ் வரல, இந்த எலெக்ஷன் தான் காரணம். ஒன்ஸ் எலெக்ஷன் டேட் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 month 30 days அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டாவே கண்டிப்பா வந்து ஐபிஎலோட ஷெடியூல் விட்டுருவாங்க. இன்னொரு ரீசன் இருக்கு ஏன் ஐபிஎலோட ஷெடியூல் வேணும்னா, இப்ப T20 வேர்ல்ட் கப் வரப்போகுதுல்ல. இப்போ இந்த T20 வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைப் வேணும்னா ஐபிஎல் பத்தி பேசாம இருக்கணும். ஸோ ஐபிஎல் பிக்சர்ஸ் இதனால கூட விடாம இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப் முடிங்க, எல்லாம் முடிகிற தருவாயில நமக்கு வந்து ஃபிக்சர்ஸ் கிடைச்சோம். ஃபிக்சர்ஸ் கிடைச்ச பிறகு தான் நமக்கு தெரியும் எலெக்ஷன் டேட்டு சரி, சேப்பாக்கான மேட்ச் நெருங்கி வந்தா அவங்க மாத்தி தான் வைப்பாங்க. ஸோ வெயிட் ஃபார் தட் ஒஃபிஷியல் அப்டேட் ஃப்ரம் எலெக்ஷன் கமிட்டி. அதுக்கு இடையில எந்த ஒரு ரூமர்ஸ் வந்தாலும் நம்பாதீங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா, டச்ல இருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் வந்தா ஃபாலோ பண்ணிக்க. பை, தேங்க்ஸ்.